அறிவுச் சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவுச் சுரங்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கண்டி மாவட்ட அறிவுச் சுரங்க இறுதிப் போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகளின் முதலாவது தொகுப்பினை தருகின்றோம். தொகுத்து வழங்குகின்றார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அஹமட் எம் நசீர். இப்பொழுது வரவேற்பு நடனத்தை வழங்குகின்றார்கள் சென்ட் ஆந்தனீஸ் மகளிர் கல்லூரி மாணவர்கள் கண்டி. இவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலமான கரகோஷங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய இந்த வரவேற்பு நடனம் இந்த அரங்கில். சாந்தோனி பாலிகா வித்யாலய மிதுர்ஷி அபிரா கேசப்ரியா நிவேதா அபிநயா கீர்த்தனா திவானி சிசு தரியாண்ட பஹம்ன ஸ்தூதிவந்த වෙනවා. அடுத்து நாம் அன்போடு அழைக்கின்றோம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் பணிப்பாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேசிய சபையின் கட்டுப்பாட்டாளர், பிரபல நடிகர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைமை உரை நிகழ்த்துவதற்காக. இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற கௌரவ உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க அவர்களுக்கும், கௌரவ நீதி அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தேசிய தலைவருமான அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கும் முதலிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்தமைக்காக பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பாடசாலை அதிபர்கள், பாடசாலை வலய கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கௌரவ அதிதியாக கலந்து கொள்கின்றார் மத்திய மாகாண சபை தமிழ் கல்விக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் திருமதி அனுஷியா சிவராஜா, இன்னும் பலர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை கௌரவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதையும் தாண்டி இன்றைய இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தந்திருக்கின்ற பிகாஸ் கேம்பஸ் தலைவரும் பொறியியலாளருமான அல்ஹாஜ் எம்எம் அப்துல் ரஹ்மான் அவர்களையும், ஏஜே கன்சூமர் கம்பெனியின் தலைவர் அல்ஹாஜ் பசீர் அகமத் அவர்களையும் நாங்கள் என்றென்றைக்கும் மறக்க மாட்டோம். இந்த விழாவிலே நீங்கள் பார்க்கின்றீர்கள் பிகாஸ் கேம்பஸ், நில்மா சொட்டு நீளம், இவர்கள் தான் எங்களுக்கு முக்கிய அனுசரணையாகவும் எங்களை இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இது கண்டியிலே நடைபெறுகின்ற மூன்றாவது நிகழ்வு. முதலாவது நிகழ்வு கொழும்பிலே நடந்தது, இரண்டாவது நிகழ்வு மட்டக்களப்பிலே நடந்தது, மூன்றாவது நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வை நீங்கள் இப்போது நேரடியாக பார்த்திருக்கின்றீர்கள். அமைச்சர்கள் பார்த்திருக்கின்றார்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள் பார்த்திருக்கின்றார்கள். எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புகின்றோம் என்பது உங்கள் கண்கூடாக தெரிகின்றது. உண்மையிலேயே நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ARM ஜிப்ரி எத்தனையோ புத்தகங்கள் பிரட்ட வேண்டும், எத்தனையோ கேள்விகளுக்கு பதிலை எத்தனையோ புத்திஜீவிகளிடம் கேட்டு அது சரியா பிழையா, அதற்கு ஒத்த கருத்து இருக்கின்றதா அல்லது இதற்கு எதுவும் வேற்று விடை இருக்கின்றதா என்று ஆராய்ந்துதான் அவர் இந்த மேடையிலே வந்து நின்று இந்த கேள்விகளை இந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். ஏனென்று கேட்டால் ஒரு கேள்வியில் சரியான பதில் இல்லை என்றால் அந்த மாணவன் அதைத்தான் பிழையான ஒரு இதுதான பதில் என்று சொல்லி சென்று விடுவான். அதற்காக நாங்கள் சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் உத்தரவாதம். ஏனென்றால் நாங்கள் ஒரு அரச வானொலி. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெளிக்கொணர்வதற்கு மிக சிரமப்படுகின்றோம். அந்த வகையிலே இர்ஷாத் காதர் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அவர் ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து அதை அரைமணித்தியால நிகழ்ச்சி அது வெளியில் வருவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார். எத்தனையோ பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும், அழைப்புதல் அனுப்ப வேண்டும். அதோடு சேர்த்து அவருக்கு பின்பலமாக இருக்கின்ற இலியாஸ், அகமட் நசீர், சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, இன்னும் பலர் இருக்கின்றார்கள்.
இன்னும் எத்தனையோ நண்பர்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சுமாராக பல வருடங்களாக நடத்தி வருகின்றோம். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், இலங்கையிலே எந்த ஊடகத்திலும் ஒளிபரப்பு செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதை நான் மிகவும் பெருமையோடு இலங்கை வானொலியின் தென்றல் பொறுப்பாளர், தமிழ்ச்சேவையின் கட்டுப்பாட்டாளர் என்ற முறையிலே நான் மிகவும் பெருமையாக இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விழாவுக்கு வந்த அனைவரையும் மனமோந்து வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் உங்கள் மத்தியிலே கௌரவ நீதி அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்களை இந்த அறிவு சுரங்கம் மாபெரும் கண்டி மாவட்ட நிகழ்ச்சியிலே பிரதம அதிதியாக கலந்து கொள்கின்ற அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனது நண்பரும் கௌரவ உயர்கல்வி அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற கல்வி பணிப்பாளர்களே, பாடசாலை அதிபர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற பாடசாலைகளின் மாணவ மாணவியர்களே, அன்புக்குரிய சபையோர்களே, என்னுடைய விழுப்பிலே குறிப்பிட்ட அதிதிகளுக்கு மேலதிகமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் குவிஸ் மாஸ்டராக இங்கு கடமையாற்றுகிற சகோதரர் ஜிஃப்ரி அவரும் ஒரு தேசிய பாடசாலையின் அதிபர், பானதுரை ஜெயலானி தேசிய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றுகின்ற ஒரு திறமையான அதிபர் என்பதும், அந்த பாடசாலையில் அண்மை காலமாக மருத்துவ அதே நேரம் பொறியியல் துறை மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிற நல்ல தரத்திற்கு அந்த பாடசாலையை கொண்டு வந்திருக்கிற ஒரு திறமையான ஒரு அதிபர் என்ற அடிப்படையிலும் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு முன்னாலே தொகுத்து வழங்கப்பட்டது. மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போட்டியாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு கொண்டதை கேட்கிற போது, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை, அதிலும் குறிப்பாக அகில இலங்கை ரீதியில் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் பாடசாலைக்கு போகிற காலத்திலே இலங்கை வானொலியின் முஸ்லிம் சேவையிலே இப்படியான ஒரு நிகழ்ச்சியை முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த ராவுத்தர் நேனா முகமது அவர்கள் அறிவு களஞ்சியம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். நாங்கள் மாணவர்களாக இருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஞாபகமும் எங்களுக்கு திரும்ப வருகிறது. எனவே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கடந்த காலங்களை ஒப்பிடுகிற போது இந்த காலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பல விஷயங்கள் இலகுவாக சுலபமாக பொது அறிவை தேடி பெற்றுக்கொள்வதிலே இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. கணனி யுகமாக இருக்கிற இந்த யுகத்திலே நாங்கள் இணையதளங்கள் ஊடாக இன்று மிக இலகுவாக இன்டர்நெட் ஊடாக எல்லா தகவல்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் மிக திறமையாக இந்த விஷயங்களை தேடி படித்துக் கொள்வதற்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, அரசின் கொள்கையிலும் இந்த நாட்டை சில குறிப்பிட்ட துறைகளுக்கான ஹப் ஆக, அதாவது கேந்திர நிலையமாக இந்த நாட்டை மாற்றியமைக்க வேண்டும் என்று அதிமேதக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்களுடைய செயல் திட்டத்தின் ஒரு அங்கமாக 5 வெவ்வேறு துறைகளிலே இந்த நாட்டை ஒரு கேந்திர நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடக்கிறது. அதிலே அறிவுத்துறை நாலேஜ் ஹப் என்கிற ஒரு கேந்திர நிலையமாகவும் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் ஜனாதிபதி அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களுடைய உயர்கல்வி அமைச்சர், என்னோடு சக பிரதம அதிதியாக வந்திருக்கிற அமைச்சர் எஸ்பி திசாநாயக் அவர்கள் இன்று உயர்கல்வியை மற்ற நாட்டில் உள்ளவர்களும் இந்த நாட்டிலே வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கேந்திர நிலையமாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இறங்கி நிறைய அரசியல் ரீதியான எதிர்ப்புகளையும்
சமாளித்து கொண்டு அந்த முயற்சியில் வெற்றியடைவதற்கான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாடு பல வகையிலும் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கிற ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது எழுத்தறிவு என்கிற விஷயத்திலும் எங்களுடைய நாடு ஜப்பானுக்கு அடுத்தபடியாக முதல் நிலையிலே இருக்கிற ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்பது நாங்கள் எல்லோரும் பெருமையாக நினைத்துக் கொள்கிற விஷயம். அப்படி இருந்த போதிலும் கூட பொது அறிவு என்பது எல்லோருக்கும் இலகுவாக வாய்க்கப்படுகிற விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்களிடத்திலே நான் கண்ட இன்னொரு முக்கியமான அம்சம்தான் அவர்களுடைய இதர திறமைகளையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். 2-3 மாணவர்கள் நல்ல குரல் வளத்தோடு பாடல்களை எங்களுக்கு முன்னாலே ஒப்புவித்ததை கூட நான் பார்த்து மகிழ்ந்தேன். ஏனென்றால் மாணவர்களிடத்திலே இருக்கிற தங்களுடைய கலை ஆர்வம், தங்களுடைய இயல்பாகவே இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு நல்ல தளமாக இந்த அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியை மாற்றி அமைத்து இதனை ஒரு புரட்சிகரமான புதிய நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குகிற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தாருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அதே நேரம் முன்னணிக்கு வந்த எல்லா பாடசாலைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அல்மனார் தேசிய பாடசாலை கல்ஹின்னை அல்மனார் தேசிய பாடசாலை மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிசினை எமது பிரதம அதிதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் கௌரவ நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக கண்டி கல்வி வலயத்தின் மேலதிக கல்விப்பணிப்பாளர் பி ஸ்ரீதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதேபோல் பிகாஸ் கேம்பஸ் சந்தைப்படுத்தல் அதிகாரி சஜீர் சுபைர் அவர்களையும், ஏஜே கன்சியூமர் கம்பெனி மேலதிகாரி யூசுப் சுஹைர் அவர்களையும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை அவர்களையும், மதீனா தேசிய பாடசாலையின் பிரதி அதிபர் முஹாரிஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வின் சூத்திரதாரி உங்களுக்கு தெரியும், மனித நேயன் என புகழ் பெற்றிருக்கின்ற சாமஸ்ரீ இர்ஷாத்தே காதர், வானொலி தொலைக்காட்சி புகழ். இந்த சந்தர்ப்பத்தில் பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்கு மேடைக்கு நாம் அழைக்கின்றோம் அல்மனார் தேசிய பாடசாலை கல்ஹின்னை அணியின் தலைவி MSF நுஸ்லா சியாட். இவர் ஒவ்வொரு சுற்றின் போது மிக கூடுதலான புள்ளிகளை தனது பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்து தனது பாடசாலையின் பெருமையை காத்துக்கொண்ட அணியின் தலைவி நுஸ்லா சியாடை தொடர்ந்து MIM அனஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். 2வது போட்டியாளர் MIM அனஸ். 3வது போட்டியாளர் MN அன்பாஸ் அகமது. கௌரவ நீதி அமைச்சர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கரங்களினால் இந்த இறுதிப் போட்டி நிகழ்ச்சியில் இவர்களுக்குரிய பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. 4ஆம் போட்டியாளர் MN ஹிஷாம் அலி. 5ஆம் போட்டியாளர் H யூசுப் அகமது. இவர்கள் அனைவருக்கும் பெறுமதியான சான்று பத்திரங்கள், பரிசில்கள், அதேபோல் பதக்கங்கள் அணிவித்து கௌரவ நீதி அமைச்சர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள். இவர்களுக்குரிய பிகாஸ் கேம்பஸ் நிறுவனம் மற்றும் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனங்களுடைய பரிசுகளும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பிரதி மேலதிக கல்விப்பணிப்பாளர் பி ஸ்ரீதரன் அவர்கள் முன்னிலையிலே பிகாஸ் கேம்பஸ் சந்தைப்படுத்தல் அதிகாரி சஜீர் சுபைர், ஏஜே கன்சியூமர் கம்பெனி மேலதிகாரி யூசுப் சுஹைர் இவர்களோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, கல்லூரியின் உதவி உப அதிபர் முஹாரிஸ் ஆகியோர். பொறுப்பாசிரியர் இம்தியாஸ் மற்றும் அதிபர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசு வழங்கும் கௌரவிக்கும் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக நன்றி. கௌரவ அமைச்சர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே பெறுமதியான பண பரிசுகளையும் அந்த பிகாஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் சார்பிலும் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தின் சார்பிலும் வழங்கி வைக்கின்றார்கள். நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மதீனா தேசிய பாடசாலை மாணவர்கள் வழங்குகின்ற கசீதா ஒன்றை வழங்குவதற்காக நாம் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நன்மைகள் பலதும்
මදිනා ජාතික පාසලේ සිසු දැරියන් රිහානා මින්හා ෆස්රිනා සස්නා ෆාතිමා මින්හා අෆ්රා නොහා මහදියා යන සිසු දැරියන්ට බැහැම ස්තුතිවන්ත වෙනවා. சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பணிப்பாளர் புரவலர் புத்தக பூங்காவின் ஸ்தாபகர். இவர் முதல் பிரதி எடுப்பதிலே, தமிழ் புத்தகங்களின் முதல் பிரதி எடுப்பதிலே உலக சாதனை படைக்கும் அளவிலே எல்லா நாடுகளிலும் பேசப்படுகின்ற ஹாஷிம் உமர் அவர்கள் மடவளை மதீனா தேசிய பாடசாலை அதிபர் எம்இசெட்யூ ஹிதாயா அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அடையாளமாக ஒரு சில புத்தகங்களை கையளித்து வைத்தாலும் பெருமதியான பல புத்தகங்களை இந்த மடவளை மதீனா தேசிய பாடசாலைக்கு வழங்கி வைக்கின்றார்கள். புத்தகம் என்பது நல்ல நண்பன். அந்த நண்பனை வழங்குகின்றவர் எவ்வளவு பெரிய நண்பனாக இருப்பார். உங்களுக்கும் காலம் வரும் என்று சொல்லும் போது நீங்களும் கைதட்டித்தான் ஆக வேண்டும் அவருக்கு என்ற அந்த சிறப்பை இப்பொழுது அவர் பெற்றுக் கொள்கிறார். புரவலர் ஹாஷிம் உமர் அவர்கள் எம்இசெட்யூ ஹிதாயா கல்லூரி அதிபர் அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றார்கள். மாதிரிக்காக ஒரு சில புத்தகங்கள், அங்கே பல புத்தகங்கள், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள் இந்த கல்லூரிக்கு வழங்கப்படுகின்றன. அடுத்து நாம் உங்களுக்கு ஒரு பாடலை தரவிருக்கின்றோம். பாடலை தந்துவிட்டு எமது பிரதம அதிதி கௌரவ உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக் அவர்களுடைய உரைக்கு செல்லவிருக்கின்றோம். மேவசாவே FI අස්මා ගායිකාවට අපි ආරාධනා කරනවා. පාසල් සිසු දැරියකට ආරාධනා කරනවා ගීතයක් ඉදිරිපත් කිරීම සඳහා. Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. To be able to defeat Shaitan and his nisi, ask Allah for help and repeat La ilaha illallah. Ask Allah for help and repeat La ilaha illallah. Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. Dhikrullahi ala dawa والابتعاد عن الحرام هم للنفس السلام. لا إله إلا الله هم للنفس السلام. لا إله إلا الله. Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha illallah. அந்த மாணவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கண்டி மாவட்ட அறிவிச் சுரங்கம் இறுதிப் போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகளின் முதலாவது தொகுப்பினை கேட்டீர்கள். நாளைய நிகழ்ச்சியில் இதன் மற்றொரு தொகுப்பினை தருகின்றோம். நேர்கள் இதுவரை பிகாஸ் கேம்பஸ், AJ கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களின் அனுசரணையில் அறிவுச் சுரங்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் A. காதர்.